Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத ஈரான் மீது கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்தது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட 100க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள், இராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக வளைகுடா பகுதிகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா அல்லது இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு தங்கள் நிலமும் வான்வெளியும் பயன்பட சவுதி அனுமதிக்காது என்பதை அறிந்திருந்தும் சவுதியை ஈரான் தாக்கியது. சவுதி அரேபியாவில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ராஸ் தனுரா மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் ரியாத் மற்றும் சவுதியின் கிழக்கு பகுதிகளை குறிவைத்து கோழைத்தனமான ஈரானின் தாக்குதல்களை முறியடித்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்தது. சவுதி மீதான ஈரானின் தாக்குதல் என்பது ஒரே இஸ்லாமிய அணுசக்தி நாடான பாகிஸ்தானை இந்த போருக்குள் இழுக்கும் முயற்சி என்று பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதத்தில் சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே முக்கியமான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு மீது தாக்குதல் நடந்தால் இரு நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என்ற உடன்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியாவை தாக்கிய ஈரான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துமா என்ற கேள்வி சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. சவுதியுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்ளதை சுட்டிக்காட்டிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் அந்நாடு மீது தாக்குதல் வேண்டாம் என்று ஈரானை வெளிப்படையாகவே எச்சரித்திருந்தார். ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் தனது நிலைப்பாட்டை பாகிஸ்தான் தெளிவாக்கிவிட்டது என்றே அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். முன்னதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முழு ஆதரவளிப்பதாக உறுதி கொடுத்துள்ளார். மேலும் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீண்டும் வலியுறுத்திய ஷெரீப் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஈரான் தாக்குதலில் ஒரு பாகிஸ்தானியர் கொல்லப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் படுகொலையை கண்டித்த பாகிஸ்தான் அமெரிக்காவையோ அதன் அதிபர் ட்ரம்பையோ நேரடியாக குற்றஞ்சாட்டவில்லை. மாறாக ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் இந்தியாவின் கூட்டாண்மை பாகிஸ்தானுக்கு எதிரான பகைமையாக நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பற்றதாக மாற்றும் என்றும், அனைத்து பக்கங்களிலிருந்தும் எதிரிகளின் தாக்குதல் பாகிஸ்தானை ஒரு அடிமை நாடாக மாற்றும் என்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் குற்றம் சாட்டியுள்ளார். மொத்த குடிமக்களில் 40% மேல் ஷியா முஸ்லிம்கள் வாழும் பாகிஸ்தானில் இருந்து 40 லட்சத்திற்கும் மேலானோர் வளைகுடா நாடுகளில்தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் அனுப்பும் பணமே நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பாகிஸ்தானில் கராச்சி மற்றும் லாகூர் போன்ற நகரங்களில் ஈரான் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்துள்ளன. இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக சவுதிக்கு ஆதரவாக பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி போரில் இறங்கினால் உள்நாட்டில் மதவெறி போராட்டங்களும் வன்முறைகளும் அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. உண்மையில் ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான் போரில் இறங்குவது தற்கொலைக்கு சமம் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.